இந்த ஆண்டு 10 லட்சம் பேரை சாரண சாரணியர் இயக்கத்தில் சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள பள்ளியில் பாரத சாரண சாரணியர் தமிழ்நாடு பிரிவில் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இதில் கலந்து கொண்ட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பள்ளி மாணவர்களில் 10% பேரை சாரண சாரணியர் இயக்கத்தில் சேர்க்க முயற்சி எடுக்கப்படும் என்று கூறினார். பாரத சாரண சாரணியர் இயக்கத்தில் வைர விழா ஜாம்புரி நிகழ்வு மணப்பாறை சிப்காட் தொழில் பூங்கா பகுதியில் நடைபெறவுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வைர விழா நடத்தப்பட்டு தேதி விரைவில் செயற்குழு கூடி அறிவிக்கப்படும் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் அது நம்முடைய கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்னு வரும்பொழுது எங்களுடைய இலக்கு என்பது ஒரு 10 லட்சம் பேராச்சும் உறுப்பினராக சேர்த்துட வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். கொரோனா காலத்தில் அது குறைந்திருக்குது என்று சொன்னாலும் இன்றைக்கு அது ஒரு 6 லட்சத்தை கடந்திருக்கின்றது. அது மிக விரைவில் 10 லட்சம் இல்லை, இன்றைக்கு நான் புதுசாக டார்கெட் நான் வந்து ஒரு 10% ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த இயக்கத்தில் உள்ளே கொண்டு வரணும். ஏன்னா இட்ஸ் நாட் ஒன்லி ஸ்கவுட்ஸோடைய என்ரோல்மெண்ட் அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு தேவையான அந்த நிறைய டிசிப்ளின்ஸு, நிறைய எமோஷனல் வெல்பீயிங், இது எல்லாமே எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு இயக்கத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு நிறைய கேம்பில் போய் அந்த பசங்க தங்கியிருந்து ஒரு ஒற்றுமையினரோடு அவங்க அங்கேருந்து ஒரு 3 நாட்கள் தங்கியிருந்து வாழ்ந்தாலே போதும். நல்லது எது கெட்டது எது என்பதை கண்டிப்பாக அவரால் உணர முடியும். ஸோ அதற்கும் இது பயன்படுகின்ற விதத்தில் ஒரு 10% ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வரணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் உள்ளுக்குள்ளார அதுவே ஏறத்தாழ ஒரு 12 லட்சத்தை அது எட்டும் என்று நினைக்கின்றோம். கண்டிப்பாக அதை நோக்கியும் எங்களுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ் யார் யாரெல்லாம் ஒவ்வொரு நிலையும் இருக்கின்றார்களோ அதை கண்டிப்பாக செய்து